சாகச கதைகள் 1. எச்சரிக்கை. கதை போமா? என்னப்பா சொல்றே நீ? உன் மக பிரீத்தி கல்யாணத்துக்காக வச்சிருந்த 10 லட்சத்தை முதலீடு செஞ்சிருந்த ஃபைனான்ஸ் கம்பெனிய மூடிட்டு ஊரை விட்டு ஓடிட்டானா? அது போலி கம்பெனியா? தன்னிடம் வந்து சோகமாக சொன்ன கணேசனிடம் அதிர்ச்சியும் வருத்தமுமாக கேட்டார் பரந்தாமன். ஆமாப்பா, காலையில தான் விஷயம் தெரிஞ்சது. அதுல பணம் போட்டிருந்த எல்லாரும் பதறி அடிச்சிட்டு ஓடி போய் பார்த்தோம். ஆபீஸ்ல ஒண்ணுமே இல்ல. எல்லாம் தலையில அடிச்சிட்டு அழறாங்க. என்னை மாதிரி 500 பேருக்கும் மேல போட்டிருப்பாங்க போல. எல்லாரையும் ஏமாத்திட்டு ஓடிட்டான். அட பாவமே, பாவம், எவ்வளோ பேர் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அதுல போட்டிருப்பாங்களே. இனிமே என்ன செய்வாங்கன்னு தெரியலையே. அவங்க பாவம்லாம் அவனை சும்மா விடாது என்று கோபமாக சொன்னார் பரந்தாமன். நாம சாபம்தான் விட முடியும். எல்லோரும் சேர்ந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம் சொல்லிவிட்டு கிளம்பினார் கணேசன். அவர் போன பின்பு மனைவி மல்லிகாவிடம் விஷயத்தை சொன்ன பரந்தாமன், கணேசன் அவங்க தர்றதா சொன்ன அதிகப்படியான வட்டிக்கு ஆசைப்பட்டு முதலீடு பண்ண போறதா முதல்ல என்கிட்ட தான் சொன்னான். நான் அப்பவே வேணாம், போலி நிறுவனம் மாதிரி தெரியுதுன்னு அவன் நல்லதுக்காக சொல்லி எச்சரிச்சேன். என் பேச்சை கேட்காம 10 லட்சத்தை இழந்துட்டு நிக்கிறான் என்றார் நிஜமான வருத்தத்துடன். கணேசன் வீடு. மனைவி அகிலாவிடம் எல்லாவற்றையும் சொன்ன கணேசன், முதல்ல விஷயத்த பரந்தாமன் கிட்ட தான் சொன்னேன். வேணாம்னு அபசகுணமா சொன்னான். அவன் வாயை வச்ச நேரம் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு என்றார். கே. ஆனந்தனின் எச்சரிக்கை.